அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். ஆக இருதய கடினம் பாவத்தினால் உண்டாகும் கேடுகளிலே ஒன்று இருதய கடினம். நீங்கள் இதே 3ஆம் அதிகாரத்தில் 13 அதை நீங்க பார்க்கலாம். பாவத்தினால் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடி பார்த்தீங்களா? அப்போ பாவத்தினால் உண்டாகிற கேடுகளிலே மிக முக்கியமானது இருதய கடினம். இருதய கடினம் பாவம் மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற இரக்கத்தை எடுத்து போட்டு அவர்கள் இருதயத்தை கல்லாக்கிவிடக்கூடியது பாவம். ஒருவர் பாவத்தை முதல்ல செய்யும் பொழுது அவருக்குள் ஒரு தத்தளிப்பு உண்டாகிறது. பயம், ஒரு கலக்கம், தத்தளிப்பெல்லாம் முதல் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது உண்டாகும். அதே மனிதன் தொடர்ந்து பாவத்தை செய்யும் பொழுது, பாவத்தில் நிலைத்திருக்கும் பொழுது, ஆக அந்த பயம், தத்தளிப்பு, கலக்கமெல்லாம் போய் இருதயம் கடினமாகிவிடும். இந்த இருதயம் கடினமானவர்களின் இருதயத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சங்கீதம் 81:12 கொஞ்சம் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர்கள் இருதயத்தின் கடினத்துக்கு நான் அவர்களை விட்டுவிட்டேன். விட்டுட்டாராம் பாருங்க. எத்தனை பயங்கரம்! ஏன்னு கேட்டா, ஆண்டவரின் ஆவி மனுஷனோடு என்னாலும் போராடுவதில்லை அப்படின்னு நம்ம ஆதியாகமம் 6:3 வாசிக்கிறோம். ஆக மனுஷனோடு அவருடைய ஆவி போராடுவதில்லையா? ஆகவே இந்த இருதய கடினமானவர்களை ஆண்டவர் எச்சரித்து கேட்காத பட்சத்துல போகட்டும்னு விட்டுறாருன்னா எத்தனை பெரிய ஒரு ஆபத்து பாரு. அதனால அதை கேட்கிறவங்க உங்கள் இருதயத்தை நீங்க கடினப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் உணர்த்தும் பொழுது உணர்வடைந்து மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி உங்களை சீர்படுத்திக்கணும் பாருங்க. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுடணும் இரக்கம் பெறுவான் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆகவே அறிக்கை செய்து உங்கள் இருதயத்தை கல்லாக்காம சதையான இதயமா இருக்க நீங்க பார்த்துக்கிடுங்க. இந்த நேரத்தில் அந்த பொல்லாத இருதயம், கடினமான இருதயம் இல்லாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.